இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைக்கின் ஸ்பிளிட் ஏசி இன்டோர் யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பிளிட் ஏசி இன்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓல்டு ஏசி வந்து பழசாயிருச்சு, காயில் லீக் ப்ராப்ளம் இல்லை பிசிபி ப்ராப்ளம், ஸோ ஏதோ ஒரு ரீசனாக ஃபெயில் ஆயிருச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஸோ நீங்கள் புது ஏசி ஃபுல்லாக அப்படியே செட்டோட மாற்ற தேவையில்லை. இன்னொன்று அது ஸ்பேரோட தேடி அலைய தேவையில்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசியாக இருந்தால் நீங்கள் இன்டோர் யூனிட் செட்டாக நீங்கள் புதுசாக வாங்கி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 கேஸுக்கும் கம்ஃபர்டபிலிட்டியில் தான் கொடுக்குறாங்க. R22, R32, R410. ஸோ இன்கேஸ் உங்கள் ஓல்டு ஏசி R22 இருக்குது, ஸோ இப்போ வர்ற எல்லா ஏசியுமே வந்து R32 இருக்குங்கிற மாதிரி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு வித் டிஸ்பிளே வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருப்பாங்க. வித் இது வந்து ஸ்டாண்ட், இது நம்ம மெஷர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 1.5 டன், 1.8 டன், 2 டன் மூணுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே சைஸாக இன்டோராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 46, 47 இன்ச்சஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வரும். பிக் சைஸ் இன்னொரு. ஸோ உங்களுக்கு ப்ளூ ஏர் நல்லாயிருக்கும்.